நாடாளுமன்ற தேர்தல் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து யுத்தம் நடந்து வருகிறது. முன்னாள் முதல்வர் OPS நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்குதான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும், நிச்சயம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார். இதற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் ராஜ் சத்யன், இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று சூழ்ச்சி செய்த துரோகிகள் அரசியல் அனாதைகளாக ஆவதுதான் சரித்திரம் என்றும், திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு இரட்டை இலைக்கு எதிராக வாக்களித்தவர்களை கட்சி ஒருபோதும் மன்னிக்காது எனவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினரும் OPS-இன் மகனுமான ரவீந்திரநாத் கடந்த கால உண்மை வரலாற்றை மறைத்து வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது என்று குறிப்பிட்டதுடன், உண்மையான இரட்டை இலை என்பது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் எனவும் தெரிவித்தார். மேலும் யார் தலைமையில் கட்சிக்கு தரித்திரம் கிடைக்கும் மற்றும் யார் தலைமையில் அதிமுக சரித்திரம் படைக்கும் என்பது விரைவில் தெரியவரும் எனவும் ரவீந்திரநாத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.